இதயகனி விஜயனின் வணக்கம். காசு, பணம், துட்டு, மணி என்னன்னா, திருமாவளவன் திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிறாரு. அந்த அங்கம் வகிக்கிறதுனால சீட்டு, பணம் இதுக்காக அதிகபட்சமான அடித்தளம் போடுறதுக்கு, அதாவது அரசியலில் ஏதாவது ஒரு அமைதியான அந்த அமைதியை கெடுக்கிறதுக்காகவே சில பிரச்சனைகளை புதுசாக உருவாக்குவாங்க, புதுசாக க்ரியேட் பண்ணுவாங்க. அது கொஞ்ச நாளைக்கு அது வண்டி ஓடும், ஊடகங்களுக்கு தீனி போடும், எல்லார் வாயிலும் அது மெல்லுவாங்க. அப்படி மெல்ல வச்ச ஒரு விஷயந்தான் என்னென்னா, இப்போ எல்லாருக்குமே ஒரு விஷயம் என்னென்னா, எம்ஜிஆரை பிடிச்சிக்கிறாங்க. எதுவுமே ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா எம்ஜிஆரை பிடிச்சிக்கிறாங்க. எம்ஜிஆரை பற்றி சொன்னால் ஒன்று இந்த பக்கம் பலன் இருக்கும், இல்லைனா அந்த பக்கம் பலன் இருக்கும். ஸோ அப்படி கணக்கு போடுறாங்க. திருமாவளவன் பேசியிருக்காரு, அது இன்றைக்கி இது விவாத பொருளாக மாறி இருக்குது. திருமாவளவன் பேசியிருக்காரு, ஆனால் அவர் விமர்சனம் பண்ணுறாங்க, அவர் திட்டுறாங்களே வெளியே அதில் அடிப்படையாக இருக்கிற சில உண்மைகளை விட்டுடுறாங்க. என்னென்னா, திருமாவளவன் 2-3 விஷயம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கார். அது கலைஞர் எதிர்ப்பு, அதாவது கருணாநிதி எதிர்ப்பு அரசியல் தான் அது மையப்புள்ளியாக வச்சுருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு தான் எம்ஜிஆர் அரசியலில் வந்தார், வெற்றி பெற்றார் அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போகிறார். அது போக பார்ப்பனியமும் உள்ளே வந்துருச்சு. எம்ஜிஆர் இடம் கொடுத்ததால் பார்ப்பனியம் உள்ளே வந்துருச்சு. சொல்கிறது யார்? திருமாவளவன். யாரை சொல்கிறாரு? ஜெயலலிதாவை சொல்கிறார். ஜெயலலிதாட்ட போய் கூட்டணி பற்றி பேசுனது, இதெல்லாம் கூட்டணியில் இது பண்ணதெல்லாம் அது எந்த கணக்கு? அது அப்போ பார்ப்பனிய கண்ணுக்கு தெரியலையே அவங்களுக்கு? என்னையா அரசியல் பண்ணுறீங்க நீங்கள்? மக்களுக்கு மறதிங்கிறது ஒரு பெரிய ஒரு நோய். அந்த நோய் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி பித்தலாட்ட அரசியல்வாதிகள், இது மாதிரி பொய் சொல்லி அரசியல் நடத்துகிறவங்களுக்கெல்லாம் காலம் இது மக்களுடைய அரசியல், அதாவது மக்களுடைய அரசியல் மறதியை கருணாநிதி பெரிய பலமாக எடுத்துக்கிட்டார். அப்பப்போ புதுசாக ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பார். ஏன்னா மறந்துருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு, அது யாராவது யோசிச்சு இல்லையே அப்படி இல்லையேன்னு அப்புறம் எதாவது பதில் சொல்லுவாங்க. இவர் கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிட்டு போயிட்டுருப்பார் கருணாநிதி. இப்போ அந்த கருணாநிதி பாணி அரசியலை திமுக கூட்டணி எல்லோரும் பிடிச்சிக்கிட்டாங்க. ஆளாளுக்கு ஒன்று கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படித்தான் திருமாவளவன் சொல்லியிருக்கார். இன்னொன்று, தேசிய கட்சிகள் எம்ஜிஆரால் கால் ஊன்ற முடியாமல் போனது அப்படின்னு ஒரு கதை விட்டுருக்கார். இது யாருக்கு சொல்கிறாரு? எம்ஜிஆருக்கு மட்டும் இல்லை, இன்றைக்கி ஸ்டாலினுக்கு சேர்த்தான் சொல்கிறார். அவருக்கு ஸ்டாலினுக்கு மேலே ஏதோ ஒரு கோபம் இருக்குது. ஒன்று சீட்டு கேட்குற சீட்டு கிடைக்கணும், இன்னொன்று பணம் கிடைக்கணும், இன்னொரு விஷயம் இது மிரட்டல் அரசியல் தான். இப்படி சொல்லி ஒரு மிரட்டல் அரசியல் பண்ணுறாரு திருமாவளவன். அதை விட்டுட்டு யாரும் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏன்னா இங்கே காங்கிரஸுக்கு இடம் இல்லை, காங்கிரஸுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஸ்டாலின் பண்ணிக்கிட்டு இருக்கார், ஸ்ட்ராங்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு, தைரியமாக பண்ணுறாரு. செல்வ பெருந்தகை அவருக்கு அடிபணிஞ்சு போகிறார். காங்கிரஸ் தலைவராக இருக்கிற, மாநில தலைவராக இருக்கிற செல்வ பெருந்தகை அவருக்கு அடிபணிஞ்சு போகிறார். அவரை இனிமேல் காங்கிரஸை மேலெழும்ப முடியாது. செல்வ பெருந்தகை தலைவராக இருக்கின்ற வரையிலும் மேலெழும்ப முடியாது. ஸோ அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ஸ்டாலின் யோசிப்பார், ஓஹோ நமக்கு இவர் குறி வைக்கிறதுக்கு எம்ஜிஆரை தொட்டிருக்காரு. 2 விஷயம், நம்மளையும் தொட்டிருக்காரு, எம்ஜிஆரை தொட்டால் நமக்கு ஒரு சாதகம், அதிமுகவுக்கு பாதகம். அதிமுககாரன் கொதிச்செல்வன், அதிமுககாரன் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கொதிச்செழுந்த மாதிரி தெரியல. எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு, 2 வார்த்தையில் சொல்லி முடிச்சுட்டு போயிட்டார். அது எப்படி சொல்லணும், ஏது சொல்லணுங்கிறது ஒன்று காணும். ஜெயக்குமார் யூஸ்வலாக ரொம்ப கொதித்து எழுவார். அவர் ஏன் எழும்பலைன்னு தெரியல. அது ஒரு பக்கம் போகட்டும். ஆனால் திருமாவளவன் அந்த பித்தலாட்ட, திமுகவின் பித்தலாட்ட அரசியலை அந்த வழியில் சென்று அதே வழியில் அவர் ஆரம்பிச்சிருக்காரு. அது திமுகவுக்கும் பொருந்தும். அவர் சொன்ன விஷயங்கள் திமுகவுக்கும் பொருந்தும். ஏன்னா காங்கிரஸ் இங்கே தேசிய கட்சி மேலெழும்ப முடியல. பாரதிய ஜனதாவும் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. பாரதிய ஜனதாவை எதிர்த்துக்கிட்டு தான் இதை பற்றி பேசுகிறாங்க. விஜய் கூட சேரணுங்கிற ஒரு முயற்சி இன்டைரக்டாக நடந்து அது ஒர்க் அவுட் ஆகலைன்னொடனே இப்போ அவருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறுறாரு திருமாவளவன். அதுக்கு குறி வச்சது என்னென்னா, எம்ஜிஆர் அங்கே தொட்டால் ஒரு கல் வீசினா நிறைய மாங்காய் விழுவும். அரசியலில் எம்ஜிஆரை தொட்டால் ஒரு கல் வீசினா பல மாங்காய் விழுவும் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான். அது எல்லாருமே அப்பப்போ அது எம்ஜிஆர் ஊறுகாய் மாதிரி தொட்டுக்குவாங்க. ஆனால் ஊறுகானா அது ஸ்ட்ராங்கான மாங்காய் ஊறுகாய், பயங்கரமாக பயங்கரமாக பிடிச்சிக்கணும். நீங்கள் சண்டை போட்டு நடந்து எல்லோரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா, எல்லோரும் திட்டிக்கிட்டு இருக்காங்களா திருமாவளவனுக்கு. ஸோ இதுதான், திட்டு வந்தாலும் பரவாயில்ல, நாம் அரசியலில் இருக்கோம், அரசியல் காலத்தில் இருக்கோம்னு சொல்கிறது தான் இன்றைக்கி அந்த மாதிரி வந்திருக்கு. அண்ணா திமுக அப்படி இது பண்ணானோ, கருணாநிதி அப்படி கொண்டாடினாரா,
என்ன கதை விடுறாங்க. அண்ணாவை கருணாநிதி எப்படி கொண்டாடினார், என்ன லட்சணங்கிறது வந்து தெரியாதா? எத்தனை பேர் வந்து வந்து கருணாநிதி வந்து இது மாதிரி பண்ணுறாருன்ட்டு அண்ணாக்கிட்ட போய் எவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. கட்சிக்கு பல வகையிலையும் பாதிப்பு ஏற்படுத்தினது கருணாநிதி, அண்ணாவின் மனம் நோகச் செய்தது கருணாநிதிங்கிறதுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்குது. கண்ணதாசனும் ஈவிகே சம்பத்தும் ஏன் திமுக விட்டு விலகி போனாங்க? அதுக்கு யார் காரணம்? அண்ணாவால் என்ன பண்ண முடிஞ்சது? கருணாநிதி செய்த சதியின் விளைவாகத்தான் இந்த 2 பேரும் வெளியே போனாங்க. வெளியே போய் வேறு கட்சி ஆரம்பித்தாங்கங்கிறதெல்லாம் இருக்கட்டும், அது காரணம் வந்து கருணாநிதி. அண்ணாவால் என்ன பண்ண முடிஞ்சது? கருணாநிதியை ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் அவர் இன்டெரக்டாக சில விஷயங்கள் பண்ணார். எம்ஜிஆர் வந்து உன் முகத்தை காட்டு, 30,000 ஓட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி, பணம் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் சொன்னார் பார்த்தீங்களா? அதெல்லாம் கருணாநிதி பிடிக்கல. எம்ஜிஆர் வந்து அண்ணா புகழ்ந்தது அவருக்கு பிடிக்கல. இன்னொன்று, எம்எல்சி பதவி விட்டு எம்ஜிஆர் விலகி போனார் சில பிரச்சனைகள் காரணமாக. அந்த டைமில் அப்போவும் அண்ணா வந்து எம்ஜிஆருக்கு தான் சப்போர்ட் பண்ணார். ஸோ இதெல்லாம் கருணாநிதிக்கு கோவம். சிவாஜி கட்சியை விட்டு போகிறதுக்கு, திமுக விட்டு வெளியே போகிறதுக்கு காரணம் யார்? அது கருணாநிதி தானே. அண்ணாவால் என்ன பண்ண முடிஞ்சது கருணாநிதியை? ஸோ இவ்வளோ கேள்விகள் இருக்குது. அவர் வந்து ஏதோ திருப்பதி கோயிலுக்கு போகிறாரு, பீம்சிங் கூட, டைரக்டர் பீம்சிங் கூட திருப்பதி கோயிலுக்கு போகிறாரு. திருப்பதி கணேசா கோவிந்தான்னு சொல்லி அவரை மன நோக வச்சு திமுக விட்டு வெளியேற வச்சது வந்து கருணாநிதி. ஸோ இப்படி சதி செயல்கள் இன்றைக்கி நேற்று இல்லை. அவர் எப்போ வந்து திமுகவில் ஒரு முன்னணி தலைவரில் அண்ணாவுக்கு அடுத்த கட்ட தலைவராக இருந்தாரோ அப்போ இருந்தே இந்த சதி வேலைகள் ஆரம்பித்தாச்சு. அப்படி நடந்திருக்கு. இது கொஞ்சம் நீங்கள் தொட்டீங்கன்னா நாங்கள் வண்டியாக கொண்டு வந்து கொட்டுவோம். கருணாநிதி என்னென்னலாம் அரசியலில் பண்ணார், என்னென்ன தில்லாலங்கடி வேலை பண்ணார், என்ன தவறான பணிகள் செய்தாருங்கிறதெல்லாம் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஊழல் என்பது பணத்தால் மட்டும் இல்லை ஊழல், இது எல்லாமே ஊழல். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சிவாஜி கட்சியை விட்டு வெளியே போனது, கண்ணதாசனும் ஈவிகே சம்பத்து வெளியே போனதுக்கு காரணம் வந்து கருணாநிதிங்கிறது அது ஒரு ஊழல் தான். இந்த மாதிரி ஊழலை வந்து அப்படியே அதுக்கு தண்ணி ஊற்றி அதை வளர்த்து அதை ஆளாக்கி பெருசாக்கி பெரிய ஆலமரமாக்கினது வந்து கருணாநிதி. ஸோ அது அதனுடைய நிழல் தான் இன்றைக்கி வந்து திமுக வந்து கருணாநிதி குடும்பம் தான் நீங்கள் உட்காந்து ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காங்க. குடும்ப அரசியலை பற்றி நீ சொல்லியிருந்தால் நீங்கள் பெரிய உண்மையிலே வந்து ஒரு பெரிய ஒரு கட்சிக்கு, விடுதலை சிறுத்தைகள்ங்கிற கட்சிக்கு நீ தலைவருங்கிறத ஒத்துக்கலாம். அது குடும்ப அரசியலை பற்றி நீங்கள் டச் பண்ணாமல் அது பக்கம் போகாமல் நீ இருக்கீங்க. நீ அப்புறம் என்ன உங்களுக்கு தைரியம் இருக்குது? விடுதலை சிறுத்தைகள்னு ஒரு கட்சிக்கு பேர் வச்சுருக்கீங்க. என்ன விடுதலை கொடுத்துருக்கீங்க உங்கள் மக்களுக்காக, தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக? அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பேரை சொல்லி நீ வந்து பெரிய பணக்காரன் ஆகிட்டீங்க, பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டீங்க. கட்ட பஞ்சாயத்து அரசியல் பண்ணி தான் நீ வந்து இவ்வளோ இன்றைக்கி சொத்துக்கள் சேர்த்துருக்கீங்க. இன்றைக்கி சென்னையில் இருக்கிற அசோக் நகரில் இருக்கிற அந்த அலுவலகம் எப்படி வந்தது உனக்கு? நீ நேர்மையாக நீங்கள் சம்பாதிச்சிங்களா? நேர்மையாக அந்த இடத்த வாங்கினீங்களா? நேர்மையாக அந்த இடத்துக்கு வந்திருக்கீங்களா? கொஞ்சம் சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ அட்டூழியம் அது! அது வந்து எத்தனை பேர் கேட்டாங்க அதை? ஏன் அதிமுக கேட்கட்டுமே? ஏன்னா நாளைக்கு அவரோட கூட்டணி வச்சாலும் வச்சுருவோன்ட்டு அதிமுக பேச மாட்டான், வேறு கட்சிக்காரனும் பேச மாட்டான். ஏன்னா கூட்டணி சேரணும். இவ்வளோ கேவலமான ஒரு மோசமான ஒரு, அதாவது அரசியலை தாழ்த்தப்படுத்தி கொண்டு போகிற தாழ்த்தப்பட்ட தலைவர் தான் வந்து திருமாவளவன். ஸோ இப்படி வந்து இது வந்து உளவியல் ரீதியாக நம்ம உள்ள ஆராய்ச்சி பண்ணோன்னா நிறையா விஷயங்கள் இருக்குது. அண்ணா குடும்பத்துக்கு கருணாநிதி என்ன பண்ணார்? அண்ணாவை என்ன கொண்டாடினார்? அவர் அண்ணா மேலே உள்ள கோபத்தை காட்டுறதுக்கு என்னென்னமோ பண்ணார் அவர். அதாவது அண்ணா வந்து இது பெரியாருடைய அரசியல் போக்கு, அந்த தீவிரம், அது வந்து மக்களை புண்படுத்தி துன்புறுத்தி பண்ண அந்த அரசியல் பிடிக்காம தான் அண்ணா வந்து திராவிட கழகத்தை விட்டு வெளியே வந்தார். வெளியே வந்து கட்சி ஆரம்பித்து அவரும் பகுத்தறிவு கொள்கைகள் இந்த விஷயங்களெல்லாம் பண்ணார். பெரியாருடைய ஓரளவுக்கு பின்பற்றினார், முழுமையாக பின்பற்றலை. அதாவது பெரியாரை வந்து கடல் மறுப்பு கொள்கையை வந்து ரொம்ப கடுமையாக கொண்டு வந்தார். அந்த அளவுக்கு அண்ணா போகலை. ஆனாலும் இருந்தது அவரது அரசியலில் வந்து கடவுள் மறுப்பு இருந்தது. ஆனாலும் ஒரு விஷயத்தில் பேலன்ஸ் பண்ணார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிறத வந்து அவர் கொண்டு வந்தார். இன்றைக்கி திமுக கருணாநிதி ஆகட்டும், அவங்க குடும்பத்தினராகட்டும் கொஞ்சம் சொல்லட்டும், அந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லட்டும். அவங்கவுங்க வசதிக்கு வந்து அவங்கவுங்க கடவுளை கும்பிட்டுக்குவாங்க, துர்கா சலன் கும்பிட்டுக்குவாங்க, இவங்க நம்ம தாயாளுமால் வந்து பெருசாக பொட்டு வச்சு இது பண்ணிக்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, எல்லாம் கோயிலுக்கு போவாங்க. கருணாநிதி வீட்டுக்கு எதிரிலேயே ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்குது. கிருஷ்ணன் கோயில் அது என்ன சொல்லுவாங்கன்னா, கருணாநிதி எல்லாம் பேசுவார், எல்லாம் நாத்திகத்தை பற்றி பேசுவார். வீட்டை விட்டு வெளியே வந்தால் அந்த கிருஷ்ணன் கோயிலை பார்த்துட்டு தான் காரில் ஏறுவார்னு ஒரு மறைமுக ஒரு கண்டுபிடிப்பாளர்கள் வந்து அந்த குடும்பத்தை தெரிஞ்சவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஒஸ்ட்டு அரசியலுங்க இதெல்லாம். ஏன்னா இன்னொன்று,
பார்ப்பனியத்தை பற்றி பேசுகிறதுக்கு நீங்கள் என்ன? திமுக பற்றி சொல்லுங்கள், மற்றவங்கள பற்றி சொல்லுங்கள். பார்ப்பனியத்தை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? கருணாநிதி குடும்பத்தில் அதாவது மாறன் திருமணம் பண்ணது ஒரு பிராமண பெண்ணை தான். மாறன் திருமணம் பண்ணது மல்லிகா மாறன் வந்து பிராமண பெண்ணு. மாறனுடைய மகன் தயாநிதி மாறன் பண்ணது இந்து பத்திரிகை குடும்பத்திலேருந்து எடுத்த பொண்ணு, அது பிராமணம். அப்போ எங்கே போச்சு இந்த பிராமணியம், இந்த பிராமண விஷயங்கள்லாம்? ஏன் வந்து இந்த மாதிரி கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் பித்தலாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏன் கலாநிதி மாறன் கல்யாணம் பண்ணியிருக்கிறது உடுப்பி பிராமின், கர்நாடகத்தில் இருக்க உடுப்பி பிராமின் காவேரி கலாநிதி. இப்படி இருக்குங்க. அவங்கவுங்க வசதிக்கே எல்லாம் பண்ணிக்குவாங்க. ஆனால் நாங்கள் நாத்திகவாதிக, அவங்க வந்து எங்களுக்கு இறைவன் இது கிடையாது. இப்போ வந்து கோயிலாக கும்பாபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? எதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது எவ்வளவு சரி இருக்குது, எவ்வளோ சரியில்லைங்கிறது அந்த சர்ச்சைக்குரிய விஷயங்கள் தனி. இப்படி போகுது, இப்படி கதைகள் இப்படி போய்கிட்டே இருக்குது. எம்ஜிஆரை வந்து நீங்கள் கொண்டு வரீங்களே, எம்ஜிஆரை பற்றி சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது, என்ன தகுதி இருக்குது? அந்த 3 எழுத்தை உச்சரிக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது திருமாவளவன். நீங்கள் அதை வந்து உங்களுக்கு மனச்சாட்சி தான் உங்களுக்கு கிடையாது. கட்ட பஞ்சாயத்து அரசியல்வாதிக்கு ஏது மனச்சாட்சி? எம்ஜிஆர் அவருடைய தியாகத்தில் உருவானது தான் திமுகனுடைய எழுச்சியும். அந்த தியாகம் தான் திமுக வந்து பின்னாடி அண்ணாவுக்கு அப்புறம் வீழ்த்தியது. அந்த தியாகம்தான் அதுதான் அடிப்படை. அதை விட்டுட்டு என்னென்ன அரசியல் பேசுகிறேன். உலகத்திலேயே எம்ஜிஆருக்கு தாங்க ஓட் பேங்க் இருக்குது. உலகத்திலேயே எம்ஜிஆர் ஒருத்தர் தான், ஒரே ஒரு தலைவருக்கு தான் ஓட் பேங்க் இருக்குது. அந்த ஓட் பேங்க் தான் பலரோட கண்ணை உறுத்துது. அதிமுகவில் இன்றைக்கி இத்தனை பேர் இவ்வளவு தூரம் மாற்றங்கள் வந்து போயிட்டு இருக்குன்னா அந்த ஓட் பேங்க்னால தான், எம்ஜிஆரோட ஓட்டு வாங்கிற ஒரே ஒரு காரணத்தினால தான். அதாவது 52 எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தார், திமுகவில் சேர்ந்தார். 52க்கு அப்புறம் அப்போ வந்து திமுக தேர்தலில் இது பண்ணல, சப்போர்ட் பண்ணிச்சு, கூட்டணி கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிச்சு. 57 எம்ஜிஆரோட பிரச்சாரம் காரணமாக தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணார், தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணார். 15 இடங்கள் வந்தது. 1957 15 இடங்களில் திமுக வந்தது எதிர்கட்சி. 62 எம்ஜிஆரால் 50 இடங்கள், திமுகவுக்கு 50 இடங்கள் வந்துச்சு. அதுதான் வந்து திமுகவை எழுச்சியுற செய்த காரணம் எம்ஜிஆருடைய பிரச்சாரம் தான். அண்ணாக்கிட்டே கேட்டிருக்காங்களே, போகிற இடங்களில் கேட்டுட்ருக்காங்க, நீங்கள் எம்ஜிஆர் கட்சியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாரும் வந்து கருணாநிதி கட்சியான்னு கேட்கல, எம்ஜிஆர் கட்சியான்னு அண்ணாட்ட கேட்டுருக்காங்க. அண்ணா வந்து அதான் பெருந்தன்மை. எம்ஜிஆரை பற்றி சொல்கிறதுல என்ன பெருந்தன்மைனா அண்ணாட்ட இருந்த பெருந்தன்மை. அதனால தான் எம்ஜிஆருக்கு அவர் அண்ணாவை பிடிச்சது. அதாவது ஆமாம் எம்ஜிஆர் கட்சி தான் அப்படின்னு சொல்லி அண்ணா ஒத்துக்கிட்டார். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்டிருக்காங்க, என்னங்க அது இப்படி நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் உங்கள் தலைமையில் உள்ள கட்சிக்கு போய் எம்ஜிஆர் கட்சின்னு கேட்டாங்க, நீங்கள் ஆமான்றீங்க. ஏங்க இன்றைக்கி வந்து அந்தளவு கிராமங்கள்லேயும் ஊர்களெல்லாம் கட்சியை வளர்த்துருக்காருங்க. அது நமக்கு சந்தோஷம் தான், அது நமக்கு பெருமை தான், அதை நம்ம ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்காரு அண்ணா. அதுதான் நிஜம். அப்படி வந்து அந்த கட்சியை வந்து தியாகம் பண்ணி வளர்த்துருக்காரு எம்ஜிஆர். 67 அவர் துப்பாக்கியால் சுடப்படுறார். அந்த துப்பாக்கியால் சுடப்பட்டு அது சிகிச்சையில் இருந்தபோது அந்த மாவு கட்டு போட்டு எம்ஜிஆர் சட்டை அப்படி கும்பிட்டு இருக்கிற மாதிரி படத்தை போட்டு தான் வந்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணாங்க. போஸ்டர் ஒட்டி எம்ஜிஆரோட அந்த தியாகம், அந்த சுடப்பட்ட தியாகம் வந்து திமுக வந்து அதாவது வெற்றி பெறுங்கிறது அளவு இருந்துச்சு. ஆனால் பெரிய வெற்றியை கொண்டு வந்தது எம்ஜிஆரோட தியாகம் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்து நடந்திருக்கு. 67 வெற்றி பெற்றதுக்கப்புறம் எம்ஜிஆர் கட்சியில் எந்த பொறுப்பும் கேட்கல, எந்த இதுவும் கேட்கல. அது வந்து அண்ணா இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த இதுவும் கிடையாது, நம்ம சினிமாவில் இருப்போம் அப்படின்னு தான் எம்ஜிஆர் இருந்தார். ஆனாலும் சிறு சேமிப்பு துணைத் தலைவர்கள் பொறுப்பை கொடுத்தாங்க. அது வந்து அண்ணா கொடுக்கும்போது மறுக்கலை. இன்னொன்று, அவர் எம்ஜிஆர் மருத்துவமனை சிகிச்சையில் இருக்கார். அது திமுக வெற்றி பெறும்போது என்ன பண்ணாங்கன்னா, அமைச்சரவை வந்து லிஸ்ட்டு போடுறாங்க. லிஸ்ட்டு போட்டு அந்த லிஸ்ட்டு ஓகேன்னு சொல்லி யார்கிட்ட கொண்டு காட்டுறாங்க? கருணாநிதிட்ட காட்டல, எம்ஜிஆர்ட்ட தான் போய் காட்டுறாங்க. எம்ஜிஆர்ட்ட போய் காமிக்கும்போது அவர் ஒரு ஆப்ஜெக்ஷன் சொல்லியிருக்காரு. ஒரு விஷயத்தை ஒரே ஒருத்தர் மட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. அந்த எதிர்ப்பு தெரிவிச்சருக்கு வந்து போர்ட்ஃபோலியோவை வந்து கொஞ்சம் இறக்கிட்டாங்க. பெரிய பொறுப்பு கொடுக்குறது இருந்தவங்க எம்ஜிஆர் எதிர்ப்பு காரணமாக போர்ட்ஃபோலியோவை இறக்கிட்டாங்க, பதவி இறங்கிருச்சு. ஸோ அதுதான் காரணம். அது கருணாநிதி சொல்லி கிடையாது. எம்ஜிஆர்கிட்ட ஏன் வந்து போகணும், அண்ணா போகணும், அதைத்தான் எம்ஜிஆர் கொண்டாடுறார். அதனால தான் பின்னாடி வந்து இது அண்ணாவின் அரசு, தன் அரசுன்னு அவர் சொல்ல, இது எம்ஜிஆர் அரசுன்னு சொல்ல, அண்ணாவின் அரசுன்னு சொன்னது காரணம்னா, அண்ணா வந்து எம்ஜிஆரை மதித்தது, எம்ஜிஆர் மேலே அக்கறை காட்டினது, அந்த விஷயங்கள் எல்லாமே எம்ஜிஆருக்கு பிடிச்சதுனால தான் அந்த அண்ணாவினுடைய அன்புக்கும்
அந்த ஒரு அனுசரணைக்கும் அந்த இணக்கமான அன்புக்கும் நட்புக்கும் தான் வந்து அவர் முக்கியத்துவம் கொடுத்தார் எம்ஜிஆர். இதுதான் நடந்தது. கருணாநிதி அண்ணாவின் அரசு எங்கே சொன்னார், எந்த காலத்தில் சொன்னார்? சொல்லவே இல்லை. இன்னொன்று, அண்ணாவின் மறைவுக்கு அப்புறம் திமுகவில் வந்து நெடுஞ்செழியன் வந்து முதலமைச்சர் ஆகணுங்கிற ஒரு குரல் ஒரு சைடு வருது. ஆனால் கருணாநிதி சுதாரிச்சுக்கிட்டு என்ன பண்ணால் தனக்கு சப்போர்ட்டாக ஆளுகளை திரட்டி தனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை உருவாக்க ஆரம்பித்தார். ஸோ அன்றைக்கே கட்சி உடஞ்சிருக்கணும். எம்ஜிஆர் தலையிடலைன்னா கட்சி அன்றைக்கே பிளவுபட்டிருக்கோம் அண்ணா மறைவுக்கு அப்புறம் 69லேயே. ஆனால் எம்ஜிஆர் அது விரும்பலை. சரி, நெடுஞ்செழியன் வந்து சரியாக வருமா வராதா, இவர் இந்த கட்சியை வந்து கொண்டு போக முடியுமா, பொறுப்பெடுத்து செய்ய முடியுமா அப்படிங்கிறதுல வந்து எம்ஜிஆருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. கருணாநிதியின் திறமை மீது, உழைப்பின் மீது நம்பிக்கை வச்சு தான் வந்து எம்ஜிஆர் கருணாநிதி முன்னிலைத்து அவர் முதலமைச்சர் ஆக்கினார். அதுதான் நிஜம். ஏன்னா இந்த ஊழல்ங்கிற விஷயம் அதுக்கப்புறம் தான் பெருசாச்சு. அப்போ வந்து ஊழல் கிடையாது. ஏன்னா பொதுப்பணித்துறை மந்திரியாக இருந்தார் கருணாநிதி. அண்ணா இருந்தனால வந்து அவரால் சம்பாதிக்க முடியல, அங்கே ஒன்றும் பண்ண முடியல. அதனால் அதுக்கப்புறம் தான் வந்து எல்லா வேலையும் பண்ண ஆரம்பித்தார். 69 முதலமைச்சர் ஆகிட்டார், பெரிய இதாகிட்டார், வந்துட்டார். அதுக்கப்புறம் 71 தேர்தல் வருது, ஆட்சியை கலைச்சிட்டு. அதாவது 71க்குள்ளேயே கட்சி மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வட்டம் மாவட்டங்கள், அதாவது இதே கணி படத்துலேயே வரும், சின்ன வட்டம் பெரிய வட்டம், பெரிய வட்டம்னா மாவட்டம், சின்ன வட்டம்னா வட்ட செயலாளர். இந்த பொறுப்புல உள்ளவங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனில் போய் அதிகாரம் பண்ணி, அக்கிரமம் பண்ணி, ஊழல் பண்ணி, இது எல்லாமே வந்து சிவாஜி படத்துலேயே வந்தது. சிவாஜி படம் தங்க பதக்க படத்துலேயே இந்த வசனங்கள்லாம் வந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்துருச்சு. காமராஜர் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டார், ஊழல் பற்றி விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. கருணாநிதிக்கு பயம் வந்துருச்சு, நம்ம அடுத்த ஆட்சியை பிடிக்க முடியுமான்னு சந்தேகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா கலைச்சிட்டு தேர்தலில் கொண்டு வந்துட்டார். இந்த நேரத்தில் நம்ம வந்து ஜெயிச்சிருவோம், இப்போ இப்படியா ஜெயிச்சிருவோம் அப்படின்னு கொண்டு வந்து அவர் பண்ணும்போது எம்ஜிஆர் அது இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஏன்னால் ஊழல், இவங்க மேலே ஊழல் இருக்குது அப்படிங்கிற பிரச்சனைகள் எல்லாமே எம்ஜிஆருக்கும் புரிஞ்சுக்கிட்டாரு. எம்ஜிஆர் இன்னொரு பக்கம் அவங்களோட மறைமுகமாக அவர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. என்னென்னா, கட்சியினுடைய பொருளாளர் எம்ஜிஆர் அந்த அவங்க செய்கின்ற செலவுகள், திமுக தலைமை செய்கின்ற செலவுகள், கருணாநிதி குடும்பத்தில் செய்கின்ற செலவுகளுக்கெல்லாம் கணக்கு வரமாட்டேங்குது. கணக்கு கேட்டால் அதுக்கு பதில் வரமாட்டேங்குது. அது ஒரு பக்கம் அவர் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன இப்படி ஒரு சோதனை நமக்கு வந்து சேர்ந்துருக்காங்கன்னா கட்சியை நம்ம வந்து காப்பாற்ற முடியாமல் போயிடுமோன்னு ஒரு பயமும் ஒரு குழப்பமும் அவருக்கு ஏற்படுது. அந்த டைம் தான் கருணாநிதி கரெக்டாக வந்து தேர்தலை கொண்டு வந்துடுறாரு. கொண்டு வந்து என்னென்னா எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு போகல. என்னன்னா அங்கங்கே விசாரிக்கும் போது, உளவுத்துறை மூலமாக விசாரிக்கும் போது எதிர்ப்பு உணர்வு இருக்குது, இதுக்கு எதாவது மாற்று விஷயங்களை யோசிங்க அப்படின்னா எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு போனால் தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, அவர்கிட்ட போய் இது பண்ணி எம்ஜிஆரை சமாதானப்படுத்தி அவரை இது பண்ணி, நீங்கள் வந்து இதெல்லாம் தப்பாக எடுத்துக்காதீங்க, சரி பண்ணிக்கலாம், அந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் சரி பண்ணிக்கலான்ட்டு அவரை சமாதானப்படுத்தி பிரச்சாரம் பண்ண வச்சாங்க. எல்லா தொகுதிகளுக்கும் போனார். அதாவது 234 தொகுதிக்கு எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு போனார். ஏன்னா அண்ணா கட்சி தோற்றக்கூடாது, அண்ணா தோற்றுவிச்ச கட்சி தோற்று போயிடக்கூடாது அப்படிங்கிறதுல எம்ஜிஆர் மன உறுதியோடு போனார். அந்த அதனுடைய விளைவு என்னென்னா, 67 ஜெயிச்சதை விட வந்து அதிகபட்சமான தொகுதிகளில் வென்று 184 சீட்டு வந்தது. அசுர மெஜாரிட்டி 1971 சட்டமன்ற தேர்தலில். ஸோ அந்த வெற்றிக்கு முதற் காரணம் எம்ஜிஆர் மட்டும்தான். இந்த அடிப்படை உண்மையெல்லாம் தெரியாமல் திருமாவளவன் மாதிரியாளர்கள்லாம் ஏன் அரசியலை இன்னும் விட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஊடகங்கள் அவரை பற்றி இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் எடுத்து சொல்லணும், இதெல்லாம் எடுத்து இப்படிலாம் நடந்திருக்கேன், ஏன் இப்படிலாம் நீ பேசுகிறேன்னு கேட்டிருக்கணும். அப்படி கேட்குறதுக்கு இங்கே இது கிடையாது. ஏன்னா ஊடகவாதிகள் பல பேர் இளைய தலைமுறைக்கு அரசியலே தெரியாதவங்கள நிறுவனங்கள் சொல்லிக் கொடுக்குற கேள்விகளை மட்டும் கேட்டுட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி உண்மைகள் மறக்கப்படுது. அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி வந்துருச்சு. இப்படி 71க்கு அப்புறம் அவர் கணக்கு கேட்டு, ஏன்னா இப்போ இனிமேல் அப்படி எப்படி பேசாமல் இருக்க முடிஞ்சோட எம்ஜிஆர் கணக்கு கேட்டார், கட்சி விட்டு நீக்கப்பட்டார். இன்னும் பாருங்கள், கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க, எம்ஜிஆர் கட்சி விட்டு விலகி போனார் அப்படின்னு திருமாவளவன் ஆளுகளே கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க. வன்னியரசெல்லாம் நீக்கப்பட்டார். அதனால் வேறு வழி இல்லாமல் தொடங்கப்பட்டது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அவருக்கு விருப்பமே இல்லை கட்சி தொடங்குறதுக்கு. ஆனால் மக்களுடைய எழுச்சி இதுக்கெல்லாம் பார்த்து அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து தான் அந்த அதிமுகங்கிற கட்சி எம்ஜிஆர் உருவாக்கினார். அதுக்கப்புறம் இடைத்தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற்று திண்டுக்கல் இடைத்தேர்தல், கோயம்புத்தூர் இடைத்தேர்தல், பாண்டிச்சேரி சட்டமன்ற தேர்தல் எல்லாத்துலேயும் தொடர்ந்து வெற்றி பெற்றது எம்ஜிஆரால் தான் அது வெற்றி. அங்கே எங்கே பிராமணம் வந்தது, அங்கே எங்கே பிராமணம் இருந்தது, ஒன்றும் கிடையாது. எம்ஜிஆர் தன்னுடைய
நிறுவனத்தில் அதாவது எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவனத்தில் மேனேஜர் ஒருத்தர் வந்து சாமின்னு ஒரு மேனேஜர், பத்மநாபன்னு ஒரு ஒரு மேனேஜர் சத்யா ஸ்டூடியோவில். அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர். அந்த அந்த பத்மநாபனுக்கு பொண்ணு பார்த்து திருமணம் பண்ணி வச்சதே எம்ஜிஆர் தான். அதாவது கலப்பு திருமணம். ஸோ அந்த மாதிரி வந்து எம்ஜிஆர் சாதி மதம் பேதம் எதுவுமே இல்லாத ஒரு தலைவராக வந்து ஆரம்பம் முதலே உருவெடுத்தவர் தான் எம்ஜிஆர். அதை பற்றி பேசுகிறதுக்கு உங்கள் கால் தூசி கூட நீங்கள் பெற மாட்டேங்க நீங்கள்லாம். நீங்கள் திருமாவளவனுக்கு மட்டும் இல்லை, இது எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிற விஷயம். அப்புறம் 77 வெற்றி பெற்று வந்தார். 77 பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸோட கூட்டணி வச்சார். திருப்பி மறுபடியும் சட்டமன்ற தேர்தலில் வந்து நிற்கும்போது இந்திரா காந்தி பேசணுன்னாங்க. ஏன்னா பாராளுமன்ற தேர்தல் அளவுக்கு சீட்டுகள் அதிகமாக வந்து எதிர்பார்க்குறாங்க சட்டமன்ற தேர்தலுக்கு. எம்ஜிஆர் அது முடியாதுட்டார். நான் போய் சொல்லிவிட்டு கட்சிக்காரன்ட்டு கலந்துக்கிட்டு பேசிட்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு இதை தவிர்த்துட்டார். ஸோ அதனால் காங்கிரஸோட அலைன்ஸு பண்ண முடியல. ஆனால் 77க்கு அப்புறம் கருணாநிதியின் சதி செயலால் இந்திரா காந்தி எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்கிறாங்க. கலைச்சு அந்த தேர்தலில் வந்து காங்கிரஸும் திமுகவும் சரிநிகராக நிற்கிறாங்க. 234 தொகுதியும் பாதி பிரித்து சட்டமன்ற தேர்தல் நிற்கிறாங்க. கருணாநிதி எப்படி தாழ்ந்து போயிருக்காரு? ஏன்னா ஊழல் குற்றச்சாட்டு அவங்க மேலே இருக்குது. சர்க்காரிய கமிஷன் தீர்ப்புலனால நடவடிக்கை எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக கருணாநிதியோட சதி விளைவு காரணமாக இந்திரா காந்தி கருணாநிதியோடு சேர்ந்தாங்க. சேர்ந்தவருடைய விளைவு இப்படி ஒரு இது நிற்கிறாங்க. அதாவது பாராளுமன்ற தேர்தலில் வந்து நிற்கிறது வந்து வரும்போது எம்ஜிஆர் இவருக்கு கூட்டணி இங்கே வச்சுக்கிட்டதுனால, காங்கிரஸில் வச்சுக்கிட்டதுனால, ஏன்னா மத்தியில் வந்து இந்திரா காந்தி வரணுங்கிற எண்ணம் மக்கள் மத்தியில் இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் எம்ஜிஆர் என்ன தவறு பண்ணார்னா, ஒரு தவறு பண்ணார். ஜெகஜீவன் ராமுக்கு சப்போர்ட் பண்ணார். அந்த பாராளுமன்ற தேர்தலில் ஜெகஜீவன் ராமுக்கு சப்போர்ட் பண்ணார். ஜெகஜீவன் ராம் யார்? தாழ்த்தப்பட்ட தலைவர். அந்த தாழ்த்தப்பட்ட தலைவர் பிரதமராகணும்னு சொல்லி எம்ஜிஆர் வந்து பிரச்சாரம் பண்ணார். பிரச்சாரம் பண்ணும்போது அதாவது இந்திரா காந்திக்கு எதிராக வந்து இவர் பெரிய தலைவராக இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து திருமாவளவன் தெரியுமா? தாழ்த்தப்பட்ட ஒருத்தர் பிரதமராகணும்னு சொல்லி முயற்சி எடுத்த ஒரே தலைவர் வந்து எம்ஜிஆர் தான். அது வந்து திருமாவளவன் தெரியுமா? அது தெரியாமல் நீங்கள் என்ன இது பண்ணுறீங்க? அவங்க மகள் தான் வந்து மீரா குமாருங்கிறது பின்ன தந்தை மறைவுக்கு அப்புறம் சபாநாயகராக வந்தாங்க. ஒரு சபாநாயகராக வந்தது வந்து மீரா குமார். ஸோ அது நடந்தது, அவ்வளோதான். பிரதமராக ஜெகஜீவன் முடியலை. காரணம் என்னென்னா, இந்திரா காந்தி ஜெயிச்சிட்டாங்க. அதிமுக 2 இடத்துல தான் வந்து வெற்றி பெற்றது. மற்ற தொகுதி வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி பெரிய வெற்றி. இதன் காரணமாக ஒரு காரணத்தை சொல்லி இது பண்ணி கருணாநிதி பேச்சுக்கிட்டு ஆட்சியை கலைச்சிட்டாங்க. ஆட்சியை கலைச்சிட்டு சட்டமன்ற தேர்தல் வருது. சட்டமன்ற தேர்தல் வரும்போது திமுகவும் காங்கிரஸும் வந்து சரிநிகராக பிரிச்சுக்கிட்டு தேர்தலில் நிற்கிறாங்க. எம்ஜிஆர் என்ன பண்ணார்? ஒரே ஒரு இது பண்ணார். நான் என்ன தவறு செய்தேன், நான் என்ன குற்றம் செய்தேன் அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் பிரச்சாரத்துக்கு போகிறார். எல்லா இடத்துக்கும் பிரச்சாரத்துக்கு போய் அதனுடைய விளைவு என்னென்னா வந்து எம்ஜிஆர் மீண்டும் என்று வெற்றி பெறுகிறார். திமுக காங்கிரஸ் கூட்டணி தோல்வியுறுகிறது. ஸோ இதுதான் நடந்தது அன்றைக்கி. இதெல்லாம் வந்து வரலாறு. இந்த வரலாறை வந்து மறைச்சிக்கிட்டு நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறீங்க? அதுக்கப்புறம் கருணாநிதிக்கு பதில் சொல்கிறதுக்காக ஜெயலலிதா வந்து அதிமுகவில் சேர விரும்பினாங்க. எம்ஜிஆர் சேர்த்துக்கிட்டார். ஜெயலலிதா வந்து எம்ஜிஆர் பெருசாக ஒன்றும் முன்னிலைப்படுத்தலை. ஒரு கொள்கை பரப்பு செயலாளர் பொறுப்பை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பாராளுமன்ற உறுப்பினராகிறார், அவ்வளோதான். கருணாநிதிக்கு பதில் சொல்ல வச்சார். இது ஒன்று தான் வந்து செஞ்சது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா எந்த வகையிலும் ஒரு முன்னிலைப்படுத்தவே இல்லையே. அப்புறம் பார்ப்பனியத்தை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி என்ன கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்போ கருணாநிதி குடும்பத்தில் அந்த இதை பற்றி சொல்லிட்டேன் நான். அதெல்லாம் வந்து தவறான விஷயம். இன்னொன்று வந்து அந்த பார்ப்பனிய பெண்மணி ஜெயலலிதா சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு சொல்லிட்டு வீரமணி ஒரு பட்டம் கொடுத்தார். திராவிட கழக தலைவர் வீரமணி பட்டம் கொடுத்தார். அப்போ அவருக்கும் திமுக கொஞ்சம் ஆகலை. ஜெயலலிதாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இதை செஞ்சார். அந்த ஜெயலலிதா அண்ணாவின் குடும்பத்துக்கு உதவி பண்ணாங்க. என்னென்னா, அண்ணாவின் நூல்களை தேச உடைமையாக்கி அன்றைக்கி வந்து 5 லட்ச ரூபா உதவி பண்ணாங்க. வேறு யாரும் அதை பொருட்படுத்தாத பட்சத்தில் அந்த பார்ப்பனிய பெண்மணி தான் வந்து அண்ணா குடும்பத்துக்கு உதவி பண்ணாங்க. கருணாநிதி என்ன பண்ணார்? இவ்வளவு பேசுகிறீங்கள, ஒன்றுமே பண்ணலை. அப்புறம் எப்படி நீ வந்து கருணாநிதி எதிர்ப்பு அரசியலை பற்றி நீ பேசிகிட்டு இருக்க? இன்றைக்கி கூகுளில் போய் ஃபாதர் ஆஃப் கரப்ஷன் ஒன்று போடுங்க, யார் படம் வரும்? கருணாநிதி படம் தான் வரும். அப்படி பரவியிருக்கார். கருணாநிதியோட ஊழல் வந்து ஊரறிஞ்சது உலகறிஞ்சது. அப்படிங்கிறப்போ நீ என்ன பெரிய கருணாநிதியை பற்றி தலைவரை பற்றி பேசிகிட்டு இருக்க? நீ முதல்ல மதிக்கிறிய கருணாநிதியை?
நீ வந்து எவ்வளோ தூரம் இதாக இருந்துக்குங்கிறது வந்து ஒன்று உள்ளே போனால் தான் ஒன்று வந்து தண்டவாளங்கள்லாம் தண்டவாளம் வெளியே வரும். ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதாவது தேசிய கட்சியில் கால் ஒன்றை விடவில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எப்படி அதை வந்து சொல்லலாம்? அதை தேசிய கட்சியில் கால் ஒன்றை விடவில்லைன்னா அந்த தேசிய கட்சியோட கொள்கை மாறிக்கிட்டே வந்தது. இந்திரா காந்திக்கு அப்புறம் கொள்கைகள் மாறிக்கிட்டே போச்சு. அதாவது காமராஜர் மறைவுக்கு அப்புறம் இந்திரா காந்தியினுடைய சர்வாதிகார போக்கு கட்சியில் வேறு மாதிரி போச்சு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் வந்து தமிழகத்தில் சப்போர்ட் பண்ணார். 80க்கு அப்புறம் எம்ஜிஆருடைய அவருடைய தன்மையை, அவருடைய நல்ல பண்புகளை புரிஞ்சுக்கிட்டு ஜெயலலிதா கட்சியில் இருந்தால் கூட ஜெயலலிதா பாராளுமன்றத்துக்கு அனுப்புனது காரணம் தான், உறவை வலுப்படுத்துறதுக்காக. ஸோ அப்படி வந்தப்போ இந்திரா காந்தி வந்து புரிஞ்சுக்கிட்டு எம்ஜிஆரோட மறுபடியும் வந்து நட்பானாங்க. அடுத்து வந்த தேர்தலில் வந்து கூட்டணி வச்சாங்க. 87 தேர்தலில் கூட்டணி வந்தது. பாராளுமன்ற தேர்தலாகட்டும், சட்டமன்ற தேர்தல் கூட்டணி வந்துச்சு. காரணம்னா அது மதிப்பு கொடுத்ததுனால. அதை எம்ஜிஆர் வந்து பெரிய தலைவராக உருவெடுத்துட்டார். அதை தாண்டி காங்கிரஸ் என்ன இது பண்ண முடியும்? ஆனாலும் பாராளுமன்ற தேர்தலுக்கு காங்கிரஸ் தான் சப்போர்ட்டுங்கிறதுல எம்ஜிஆர் மாறலை. அது கரெக்டாக இருந்தார், அதை கரெக்டாக பண்ணார். அது அந்த மாதிரி பண்ணி வரும்போது வந்து எம்ஜிஆர் உடல்நலம் இல்லாமல் அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுறார். இந்திரா காந்தி நேரில் வந்து பார்த்து அவருக்கு வந்து கவனிக்க சொல்லி, இங்கே எதுவும் அரசியல் எந்த குழப்பமும் பண்ணக்கூடாதுன்னு கவர்னர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கார். இங்கே வந்து ஜெயலலிதா ஆரம்பி அவர்கள் இன்னும் கட்சிக்குள்ளே பல இதெல்லாம் வந்து யார் வந்து அடுத்த இது பொறுப்பெடுத்துக்கிறதுங்கிறதுல குழப்பங்கள் வந்தப்போ கவர்னர்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. எந்த குழப்பமும் வராமல் பார்த்துக்கணும்னு சொல்லி இந்திரா காந்தி சொல்லிட்டு போயிருக்காங்க. எம்ஜிஆர் முதலமைச்சராக திரும்பி வரணும், அதுக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு தனி ஃப்ளைட்டு ஏற்பாடு பண்ணி இங்கேருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பி புரூக்லின் மருத்துவமனையில் அவர் சிகிச்சை பெறுகிறார். காரணம் இந்திரா காந்தி எடுத்துக்கிட்ட முயற்சிகள். அது அந்த அளவுக்கு அதாவது தன் கட்சியை வந்து கீழே தள்ளிட்டார் எம்ஜிஆர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாருன்னா இதெல்லாம் அவங்க செஞ்சுருப்பாங்களா? அந்த எம்ஜிஆர் கொடுத்த மதிப்பை இவங்க பதிலுக்கு மதிப்பு கொடுத்துருக்காங்க. அதை தான் நடந்துச்சு. ஸோ இவ்வளவு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. அதாவது அரசியலில் இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. நீ வந்து மறதியை மனசில் வச்சுக்கிட்டு நீ வாட்டுக்கு இஷ்டத்துக்கு கதை விட்டுக்கிட்டு இருக்க. ஏன்னா இந்த வரலாற்று உண்மைகளை வந்து சொல்லி புரிய வச்சு இவங்களுக்கு வந்து நெத்தடி அடிக்கணும். இந்த வருகின்ற தேர்தலில் இவங்கெல்லாம் வந்து வாஷ் அவுட் ஆனால் தான் தமிழ்நாடு அரசியல், தமிழ்நாட்டுடைய நன்மைகள் வந்து தமிழ்நாடு அரசியல் வந்து மேம்படும், தமிழ்நாடு மேம்படும். இல்லைன்னா தமிழ்நாடு இப்படி தான் போயிட்டுருக்கோம். நன்றி, வணக்கம்.